இப்பொழுது மீதியான வேளையை நம்முடைய மத்தியில் இருக்க ஜீவாருடைய கரத்தில் கொடுக்க இருக்கிறேன். அவர்கள் கர்த்தரால் மிகவும் பயன்படுத்தப்படுகிறதான ஒரு தேவனுடைய பாத்திரம். ஹோலி ஸ்பிரிட் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் என்கிறதான அந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இவாஞ்சலிஸ்ட் வெஸ்லி மேக்ஸ்வெல் என்பவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை அதிகமாக செய்கிறவர்கள். வாலிப வயதிலே அவர்கள் ஒரு சயின்டிஸ்ட், ஃபார்மட்டிக்கல் சயின்டிஸ்ட். அவங்க அதையெல்லாம் விட்டுட்டு முழு நேரமாக தன்னை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து இப்பொழுது கர்த்தரால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். நீங்கள் சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அப்பொழுது வழிதவறி போனதான வாலிபர்களை எப்படியாவது மறுபடியும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும் என்கிறதான ஒரு வாஞ்சையும் ஒரு பாரத்தையும் ஆண்டவருக்குள்ள கொடுத்து இப்பொழுது அவர்கள் மத்தியிலே அவர்களை ஆண்டவருக்கு நேராக நடத்துகிற அந்த ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த நாளைக்கு அவங்க அங்க இருக்கணும். ஆனாலும் நம்ம இந்த திங்கக்கிழமை தான் நம்ம தொடர்பு கொண்டோம். ஏன்னா நம்ம இதை பிளான் பண்ணவே இல்லை இப்படி செய்யணும்னு சொல்லி. ஆனா திங்கக்கிழமை தொடர்பு கொண்டோம். ஆண்டவர் நம்மீது வைத்த இரக்கத்தினால் கிருபையினால், அவங்களுக்கு எப்படியோ தெரியாது, நமக்கு ஆண்டவர் நம்மீது வைத்த கிருபையினால் அவங்களை ஃப்ரீயா இருக்க வச்சிருக்கிற ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் அவர்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. நிச்சயமாக அவர்களிடத்துல நம்ம கொடுக்கிறதான மீதியான வேலை நமக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்து உங்களுடைய சிந்தை அவரோடு கூட இணைந்திருக்கட்டும், உங்களுடைய இருதயம் அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கட்டும். மீதியான வேலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஆசீர்வாதமான வேலையாக இருக்கும். நாம் யாவரும் கரங்களை தட்டி நம்முடைய ஜீவாரனை வரவேற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாய் உங்கள் மத்தியில் இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் போன வருஷம் வந்திருந்தேன்னு நினைக்கிறேன், 1 இயர் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்தப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி அல்லேலூயா சொல்லணும் அப்படின்னு. கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணிடுங்களேன். தேங்க்யூ. எப்படி அல்லேலூயா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? போன வாரம் பண்ண பிரசங்கமே ஞாபகம் இல்லை, இல்லை போன வருஷம் பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. புரியுது. சரி, ஓகே. இந்த நாளிலும் 37 வருடங்களை இந்த ஊழியத்தில் கர்த்தர் மாத்திரமே நம்மை நடத்தி வந்தார். I will say that. நிச்சயமாய் சொல்லுவேன், அவர் மட்டும் இல்லைன்னா, அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா இவ்வளோ தூரம் நம்மளால நடந்து வந்திருக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஏதோ 37 வருஷம் பாஸ்டரை மட்டும் ஆண்டவர் நடத்திட்டு வந்துட்டாரு, அவரோட ஊழியத்தை இல்லை, இது நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த சபையாராய் இணைந்து 37 வருடங்கள் இந்த சபையை, இந்த ஊழியத்தை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. தேங்க்யூ. ஆமென். நமக்கு பேரு என்ன தெரியுங்களா? என்னங்க? ஆமா, அல்லேலூயாவே சொல்லாத ஆளுக்கு பேரு அல்லேலூயா கூட்டம். என்ன நியாயம் அது? நமக்கும் பேருக்கும் கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கா? நிறைய பேர் இப்படிதான் பேர் வைப்பாங்க இல்லையா? ஆளுக்கும் பேருக்கும் என்ன இருக்காதுங்க, சம்பந்தமே இருக்காது. நான் ஒரு இடத்துல இதை சொல்லி ஒருத்தர் கோச்சுக்கிட்டார். நான் எதாச்சியா சொல்ல அந்த பேர் அவரு பேரா இருந்திருக்கு, டென்ஷன் ஆயிட்டார் அவரு. அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாம்னு பேர் இருக்கும், விசுவாசமே இருக்காது. என்னங்க, ஆபிரகாம்னு பேர் வச்சுட்டு என்ன இருக்காதுங்க, விசுவாசமே இருக்காது. இல்ல சாந்தகுமார் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. யாராவது இருந்தா தயவு செய்து சண்டைக்கு வராதீங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது அவர்தான் வீட்டுல. அல்லேலூயா. ஆமா, நமக்கும் பேருக்கும் சம்பந்தமே இருக்காது. எங்க ஊர்ல ஒரு அம்மாச்சி இருந்தாங்க, பாட்டி, வயசான பாட்டி. அப்பவுமே அவங்களுக்கு ஒரு 85-90 வயசு இருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க பேர் என்ன தெரியுங்களா? வெள்ளையம்மா. ஆனா இந்த ஸ்பீக்கர் கலர்ல இருப்பாங்க. அந்த அம்மாச்சிட்ட நான் கேட்பேன், அம்மாச்சி உனக்கு யார் இந்த பேர் வச்சது? நீ இருக்கிறதே தாரு டின்னு மாதிரி இருக்கிற, உனக்கு யார் இந்த பேர் வச்சது? அவங்க சொல்லுவாங்க, டே எங்க ஐயா தாண்டா வச்சாரு.
உடம்புலதான் கலர் இல்லை, பேர்லயே அது இருக்கட்டுமேன்னு வச்சாரு எங்க ஐயா. என்னங்க? ஆமா. அதனால பேருக்காக நம்ம பேர் கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்ன அப்படி இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்தா நமக்கும் பேருக்கும் சம்பந்தம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட்டம்னா அல்லேலூயா சொல்ற கூட்டம். ஆமென், அல்லேலூயா. என் கூட ஒருத்தன் படிச்சான், என் ஃப்ரெண்டு, 8வது 9வது ஒன்னா படிச்சோன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் பரீட்சை முடிஞ்சு பேப்பர்லாம் கொடுக்கும்போது எங்க வாத்தியார் சொல்லுவார், டே ஒன்னா நீ பேரை மாத்து, இல்லை நான் ஊரை மாத்துறேன். ஏன்னா 5 பாடம் அப்பெல்லாம் 5 சப்ஜெக்ட்ல மினிமம் 4 ஃபெயில் ஆயிடுவான், கேரண்டி. 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆடுவான். அவர் பேப்பர் கொடுக்கும் போதெல்லாம் சொல்லுவார், டே அவன் பேர் என்ன தெரியுங்களா? சாலமோன். அவர் சொல்லுவார், டே சாலமோனு, ஒன்னா நீ பேரை மாத்து, இல்ல நான் ஊரை மாத்துறேன். அல்லேலூயா. அதனால அல்லேலூயா கூட்டம்னு சும்மா சொன்னா மட்டும் பட்டாது, நம்ம வாயில கர்த்தரை துதிக்கிற துதி எப்பவும் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் துதிக்கணும்? ஏன் துதிக்கணும்? ஏன் அல்லேலூயா சொல்லணும்? சொல்லுங்க. துதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்கும் போது, ஏதேன் தோட்டத்துல மண்ணை பிசைஞ்சு மனுஷனை உருவாக்கும் போது எதுக்கு உருவாக்கினார் தெரியுங்களா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற நம்பிக்கையில, நம்ம மேல வச்ச நம்பிக்கையில கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். நம்ம மேல இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? எப்பவும் நான் அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன், எப்பவும் அவரை ஆராதிச்சுக்கிட்டே இருப்பேன்ற நம்பிக்கையில கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என் வாயில எப்பவும் துதி இருக்கணும். ஏன்னா துதிக்கிற இடத்துலதான் தேவன் இருப்பார். நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர். ஏன் எப்பவும் துதிக்கணும்னா, அப்பதான் எப்பவும் ஆண்டவர் என் கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தரை எப்போதும் துதிக்கும் போது அவர் என் கூடவே இருப்பார், என் துதியில வாசம் பண்ணுவார். அவர் என் கூட இருக்கும்போது, ஆண்டவரே அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை தாங்க அப்படிலாம் கேட்க தேவையில்லை. கர்த்தரை துதிச்சா போது என் கூட இருக்கிற ஆண்டவர், என் தேவைகளை அறிந்தவர், எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தவர், என்னை நடத்திட அவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு கெஞ்சி கேட்டெல்லாம் ஆமென் சொல்ல வேண்டாம். ஆமென்னா என்ன அர்த்தம்? ஆகணும்னா ஆமென் சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. என்னை அன்போடு அழைத்த சபையின் போதகருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 37 ஆண்டுகள் கர்த்தர் அவரை அழைத்து இந்த ஊழியத்தில் இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. 37 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது, சபை இங்கே தான் இருந்துச்சான்னு தெரியாது, இந்த ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், 37 வருஷத்துக்கு முன்னாடி, 37 வருஷத்தில் நிறைய காரியங்கள் மாறிடுச்சு. நம்ம சர்ச் பில்டிங்காக இருக்கலாம், நம்ம நிறைய ஸ்பீக்கர் சிஸ்டம் நிறைய அப்டேட் ஆகிட்டோம், எல்லாமே மாறிட்டோம். அப்போ இருந்த வசதிகள் அதை விட இப்போ நிறைய வசதிகள் வந்துருச்சு. அப்போ இப்போ இருக்கிற நிறைய காரியங்கள் அப்போ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும், 37 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் அப்படியே நேற்றும் இன்றும் மாறாதவராய் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அது மட்டும் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்த நாள் முதல் இந்த நாள் வரை நிறைய மாற்றங்கள், ஆனால் அவர் மாறலை. அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் உங்களை கையை தட்டி பாடுங்கன்னு கேட்க மாட்டேன், சத்தமா பாடுங்கன்னு சொல்ல மாட்டேன், முழங்கால் போடுங்கன்னு சொல்ல மாட்டேன், எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆராதனை என்பது எனக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிற உறவுதான் ஆராதனை. இதை யாரோ முன்னாடி இருக்கிறவங்க மைக்க பிடிச்சி நீங்க பாட்டு பாடுங்க, எந்திரிச்சு நில்லுங்க, கையை தட்டுங்க, கண்ணை மூடுங்கன்னு சொல்றது ஆராதனை அல்ல. அதை நானே செய்யணும். ஏன்னா நான் ஆண்டவரை நேசிக்கிறதுனால. அன்பின் வெளிப்பாடு தான் ஆராதனை. அதனால நான் உங்களை எதுவும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். விடுதலையோட அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் ஆண்டவரை நம்ம ஆராதித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே,
நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. சொல்றீங்களா? என் இயேசு, என் இயேசு, என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு, என் இயேசு நல்லவர், அவர் வல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே, அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என்
இயேசு பரிசுத்தர், என் இயேசு, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர், அவர் பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர் நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எத்தனை பேர் சொல்றீங்க? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சொல்லுங்க, என் இயேசு, என் இயேசு, என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அவர் ஏன் நல்லவர்னு சொல்றோம்? ஏன் அவர் வல்லவர்னு சொல்றோம்? ஏன் அவரை பெரியவர்னு சொல்றோம் தெரியுமா? என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை அவர் கைவிடவே இல்லை. உண்மையுள்ளவராய் வேதம் சொல்லுகிறபடி நாம் அவருக்கு உண்மை இல்லாதவர்களாய் இருந்த போதிலும் அவர் நமக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். Our God is still faithful to us. அவர் உண்மை மாறவே இல்லைங்க. அவர் உண்மை மாறவே இல்லை. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நீங்க சொல்றீங்களா? ஆமாப்பா. என் இயேசு நல்லவர், ஓ என் இயேசு சர்வ வல்லவரே, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். உண்மையுள்ளவரே, மாறாதவரே, கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லப்பா. உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில இதுவரைக்கும் நடத்தி வர்றீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில இதுவரைக்கும் நடத்தி வந்தி உண்மையுள்ளவராய், எங்கள் மேய்ப்பராய், சர்வ வல்லவராய் எங்களை நடத்தி வந்தீங்களே. உமக்கு நன்றி. ஓ ஹalleluya, hallelujah. நீ நல்லவர். ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. முதலாவது சரணத்தை நம்ம பாடணும். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது முன்னாடி பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போயிடும். ஏன்னா முன்னாடி இருக்கிற அந்த காரியத்தோட அந்த எக்ஸைட்மெண்ட்,
அது நம்மளை எப்போ போவோம், எப்போ ஊருக்கு போவோம், எப்போ கோயம்புத்தூர் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே போயிடுவோம். முன்னாடி பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக, ஆஹா நாங்கள் அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அதை பார்க்க போகிறோம், இதை பார்க்க போகிறோன்னு. ஆனால் கொஞ்சம் நின்று வண்டியை விட்டு கீழே இறங்கி பின்னாடி திரும்பி பார்த்தா தான் எப்படிப்பட்ட பாதையில் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கேருந்து கொடைக்கானல் போகிறோன்னு வச்சுக்கலாமே. கொடைக்கானல் போனால் ஆஹா ரொம்ப நல்லா இருக்கும், இங்கே அடிக்கிற வெயிலுக்கு கொடைக்கானல் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அங்கே போய் அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போயிடுவோம். கார் ஓட்டுற, பைக் ஓட்டுற, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற அந்த சந்தோஷத்தில் ரொம்ப அப்படியே எக்ஸைட்டடாக அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்போம். ஆனால் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி கீழே இறங்கி நம்ம நடந்து வந்த, நம்ம தாண்டி வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பார்த்தா தான் நமக்கு தெரியும் எத்தனை ஆழமான பள்ளத்தாக்குகள், எத்தனை மோசமான வளைவுகள், எத்தனை கரடு முரடான பாதைகள். எப்படிப்பா தாண்டி வந்தோம்? இதுல தான் நம்ம நடந்து வந்தோமா? இந்த கடினமான வளைவுகளை தான் நம்ம வந்தோமா? இந்த கொடுமையான பள்ளத்தாக்குகளை தான் நாங்க தாண்டி வந்தோமா? எப்படி வந்தோம்? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம், சந்தோஷம். ஆனா கொஞ்சம் நின்று 37 ஆண்டுகள் கொஞ்சம் திரும்பி பார்த்து நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தா தான் தெரியும் எத்தனை மேடுகள், எத்தனை பள்ளங்கள், எத்தனை கரடு முரடான பாதைகள், எத்தனை கற்கள், எத்தனை முட்கள், நடக்க முடியாத பாதைகளில் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். எப்படி தெரியுமா? நான் நடக்கல, என்னை அவர் தோள் மேல தூக்கி சுமந்து அந்த நடக்க முடியாத கரடு முரடான பாதையில எனக்கு பதிலா அவர் நடந்து வந்தார் ஐயா. அதனாலதான் சொல்றோம், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். ஏதோ நல்லவர்னு சொல்லல, சும்மா சொல்லலங்க. என்ன தோள் மேல தூக்கி சுமந்து வந்தவர் என்னுடைய ஆண்டவர். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல கரடு முரடான பாதை, ஏன் கால் சறுக்குகிற நேரம் எல்லாம் அவருடைய கரங்கள் என்னை தாங்கினதே. நான் நடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் திரும்பி பார்த்து சொல்லுங்க. கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. கரடு முரடான பாதையில நடக்கும் போதெல்லாம் என்ன சுத்தி இருக்கிறவங்க பல பேர் பலவிதமா பேசிருக்கலாம், நினைச்சிருக்கலாம், இவன் எப்படி இந்த பாதையை தாண்டி போறான், இந்த ஊழியம் எப்படி நடக்கும், இந்த ஆலயம் எப்படி கட்டப்படும், அப்படிலாம் நிறைய நம்ம மேல எதிர்பார்ப்புகள், ஏளனமான பேச்சுகள் பார்த்துருவோம். நல்ல பாதையில நடக்கிறது ஈஸிப்பா, ஆனா கரடு முரடான பாதையில பார்த்துருவோம், எப்படி நடக்கிறான்னு பார்த்துருவோம்னு சொல்லி உலகமே நம்மளை பார்த்து எப்படி நடக்க போறாங்க, எப்படி இதை தாண்ட போறாங்க, இந்த கடின பாதை எப்படி தாண்ட போறாங்கன்னு நம்மளை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது, நம்ம கீழே விழுந்துருவோன்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் எல்லாரும் காத்திருக்கும் போது, நடக்க முடியாத கரடு முரடான பாதையில் எல்லாம் கர்த்தர் என்னை அவர் தோளின் மேல தூக்கி சுமந்து, நீ நடக்க வேண்டாம்பா, நீ நடக்க வேண்டாம், நான் நடக்கிற உனக்கு பதிலா நான் கீழே விழுவேன்னு எதிர்பார்த்து காத்திருந்த கண்களுக்கு முன்பாக என்னை அவர் தோள் மேல தூக்கி உயர்த்தி வைத்த தெய்வம், இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வம் அவர். அதனாலதான் பாடுறோம், என் இயேசு நல்லவர், என் இயேசு என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். உணர்ந்து பாடலாமா? வல்லவர், என் இயேசு பெரியவர், பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி சொல்றோம். இந்த சாயங்கால நேரத்தில் நாங்கள் சபையாரா கூடி வந்து
எங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. உம்முடைய கிருபையை பார்க்கும்போது, உம்முடைய இரக்கத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது எங்க வாயில வேற வார்த்தையே இல்லப்பா. நன்றி மட்டும் சொல்றோம்ப்பா, நன்றி மட்டும் சொல்றோம். ஏசப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி. எங்களை உயர்த்தி வைத்தீரே உமக்கு நன்றி. எங்க தேவைகளை சந்தித்தீரே உமக்கு நன்றி. எங்களை சுமந்து வந்தவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே அங்க கீழே விழுவோன்னு எதிர்பார்த்த கண்களுக்கு முன்பாக உங்க தோள் மேல தூக்கி வச்சு அழைச்சது நான்டா, அழைச்சது நான்டா. என் பிள்ளைய ஒரு நாளும் கீழே விழ பண்ண மாட்டேன். அவன் கால் சறுக்கும் போது என் கரம் அவனை தாங்கும். எத்தனை நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், எத்தனை நல்லவர், எத்தனை உண்மை உள்ளவர். கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களி தீடும் நாதனே. என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களி தீடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்த இயேசு ராஜனே. எனக்காய், எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய், எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய், எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தானே விசுவாசிப்பேனும்மையே. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தானே விசுவாசிப்பேனும்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. கேளுங்க ஆண்டவரை பாரு. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான், நன்றியோடு நான் துதி பாடுவே எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய், எனக்காய்
நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. ஓ அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. சொல்லுங்க, தந்தையே தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. ஓ தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. பாத்திரரே 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 பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓ பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. பாத்திரரே 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 பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆண்டவரே, எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் ஒருவரே பாத்திரர். எல் ஷடாய் எங்கள் சர்வ வல்லவரே, எத்தனை அற்புதங்கள் பா! நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் அதிகமாய் 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 ஆண்டவரே நாங்கள் செய்ய முடியாதுன்னு நிற்கும் போதெல்லாம் சர்வ வல்ல தேவன் நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து. ஹல்லேலூயா. எங்களால முடியலப்பா, ஆனா உம்மாலே எங்களை சேனைக்குள்ள பாய செய்தி, உம்மாலே ஒரு மதிலையும் தாண்ட வைத்து எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எங்களை பலப்படுத்தின கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க, எல்லாவற்றையும் செய்து முடிக்க எங்களை பலமுள்ளவர்களா மாத்தினீங்கப்பா. பலவீனமானவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவங்கப்பா, எதுக்கும் தகுதியே இல்லை, எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்களே. உம்முடைய பலத்தை தந்து, உம்முடைய ஞானத்தை தந்து, உம்முடைய கிருபையினால எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கரத்தை பிடிச்சு எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எழுப்பி நிற்க கேட்கிறேன். வருஷம் அப்படி சும்மா கடந்து போயிட முடியாது, சும்மா தாண்டி போயிட முடியாது. அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா, அவர் எனக்கு உண்மையுள்ளவரா இல்லைன்னா, நான் இந்த போஸ்டர் பார்த்த உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 37 years of God's faithfulness. வேற ஒண்ணுமே இல்லைங்க. 37 வருஷத்துக்கு காரணம் அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். இந்த 37 வருஷம் இந்த ஊழியத்தை நடத்தின அவர் உண்மை உள்ளவர்.
நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய உண்மை அல்ல, நம்முடைய நீதி அல்ல, அவர் உண்மை உள்ளவர். எத்தனை நல்ல தேவன், எத்தனை நல்ல தேவன். ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகள், இந்த சபையை கொண்டு எங்க வாழ்க்கையில நீ செய்த நன்மைகள் எங்கள் திராணிக்கும் மேலானது. எங்களுக்கு தகுதியே இல்லப்பா, நாங்க அதுக்கு பாத்திரவான்களே இல்ல. ஆனால் உம்முடைய கிருபையினால், உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால எங்க திராணிக்கு மேலா எங்க வாழ்க்கையில நன்மை செய்தீங்களே, எங்க திராணிக்கு மேலா தகுதிக்கு மேலா அற்புதங்களை செய்தீரே. நன்றி சொல்றோம்பா, நன்றி சொல்றோம்பா. நன்றி சொல்லதான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லதான் வந்திருக்கிறோம். உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உணர்ந்தவர்களாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை அனுபவித்தவர்கள், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்த அற்புதங்களை ஆமென் ருசித்து பார்த்தவர்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. சொல்லுங்க, ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. வேற ஒண்ணுமே இல்லப்பா, நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. எத்தனை ஆழமான வார்த்தைகள். ஒன்றுமில்லாத என் நிலை கண்டு அசட்டை பண்ணிட்டு போயிருந்தா, மனுஷங்க நம்மளை அசட்டை பண்றது போல ஆண்டவரும் நம்மளை பார்த்து விட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு போயிருந்தா, இந்த 37 வருஷத்துல நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்க முடியாது. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை என்கிட்ட. ஆனாலும் என்னை அசட்டை பண்ணாம அன்பால எல்லாவற்றையும் தந்து இதுவரைக்கும் நடத்தி வந்தவரே, வேற என்னப்பா சொல்ல முடியும்? என் மேல நீங்க வச்ச கரத்தை இதுவரைக்கும் எடுக்கலப்பா. நீர் வைத்த உம்முடைய கரத்தினால்தான் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்க கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு. நீர் எங்கள் மேல் வைத்த உம் கரமே இம்மட்டும் எங்களை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும்
என்னை நடத்தினதே, என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தி. எத்தனை பேர் சொல்லுங்க? திரும்ப சொல்லுங்க. என் மேல் நீர் வைத்த உம் கரமே மட்டும் என்னை நடத்தினதே. ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க என்ன பார்க்கும்போது என்கிட்ட தகுதி இல்ல, திறமை இல்ல, தாளந்துகள் இல்ல, ஒண்ணுமே இல்லாத என்னை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவா எத்தனை நல்லவர் நீங்கப்பா. மனுஷன் பார்க்கிற பிரகாரமா என்ன பார்க்கலப்பா. என்கிட்ட ஒண்ணு இல்ல, தாளந்து இல்ல, திறமை இல்ல, உண்மையே இல்லப்பா, உண்மையே இல்ல. ஆனாலும் என்ன நம்புனீங்கப்பா, எங்களை நம்புனீங்களப்பா. உம்முடைய அன்பு பெரியதே. என் மேல் வைத்த உம்முடைய கரம், நீர் என் மேல் வைத்த உம்முடைய அன்பு எத்தனை ஆழமானது. ஏன்பா ஒண்ணுமே இல்லாத என்ன அழைச்சிங்க? ஏன் ஒண்ணுமில்லாத என்ன தெரிஞ்செடுத்தீங்க? நீங்க எதிர்பார்க்கிற எந்த நல்ல காரியமும் என்கிட்ட இல்லையே. வாய் 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 வாய். அவ்வளவு நேசிக்கிற நீங்க, ஒண்ணுமே இல்லாத இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னா நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உலகம் பார்க்கிற பிரகாரமா கர்த்தர் நம்மளை பார்த்திருந்தா, கர்த்தர் இந்த ஊழியத்தை பார்த்திருந்தா, இந்த சபையை பார்த்திருந்தா நம்ம இங்க நின்றுப்போமா? அவருடைய கிருபையை தந்து, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். வேற ஒண்ணும் இல்லைனாலும் பரவாயில்ல, என் கிருபை உனக்கு போதும். உங்ககிட்ட திறமை இல்லை எனக்கு தெரியும், உங்ககிட்ட தாளந்து இல்லை எனக்கு தெரியும், உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரியும். ஆனா இது எது இல்லைனாலும் பரவாயில்ல, என் கிருபை உனக்கு போதும். நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்தாரே கிருபையாய். நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே, தயவால் தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. நான் இப்ப சொல்றதெல்லாம் ஏதோ பாஸ்டர் 37 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அழைச்சாரு அதுக்காக மட்டும் இல்லைங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அற்பமான ஆரம்பம். இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு சாதாரண சின்ன ஆரம்பம். அவருக்கே தெரியாது ஆண்டவர் எப்படி நடத்த போறாரு, தெரியாது. நம்ம ஊழியம் எப்படி வளரும் தெரியாது. இங்க வந்து நிக்கிற உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து இதே வார்த்தைகளை சொல்றேன். இந்த சபைக்கு நீங்க வந்த போது உங்களுடைய ஆரம்பம் எப்படிப்பட்ட ஆரம்பம்? நான் எப்பயும் சொல்லுவேன், என் வாழ்க்கையில சபை மட்டும் இல்லைன்னா, சர்ச் மாத்திரம் இல்லைன்னா, சபை என்கிற இந்த குடும்பம் மட்டும் என் வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா, சபைக்குள்ள மாத்திரம் நல்ல சபையில கர்த்தர் என்ன வைக்காம இருந்திருந்தா, எங்கேயோ போயிருப்போம் வழி தவறி. அற்பமான ஆரம்பம் தான். நான் சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள முதல்ல வரும்போது
அற்பமா எண்ணப்பட்டவர்கள் தான். மனுஷங்களை பார்த்த பார்வை வேற, கர்த்தர் எங்களை பார்த்த பார்வை வேற. முப்பத்தி 37 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரட்சிக்கப்பட்டோம். இந்த 37 என்னுடைய பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. நாங்க சபையில ரட்சிக்கப்பட்டு 37 வருஷங்கள் ஆச்சு. நானும் முதல்ல ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகும்போது ஒன்றும் கிடையாது, அற்பத்திலையும் அற்பமான ஆரம்பம். உடுத்திக்கிறதுக்கு நல்ல துணி கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, அற்பமான ஆரம்பம். சர்ச்சுக்கு போனா என்ன கிடைக்கும் தெரியாது. அம்மா அப்பா சர்ச்சுக்கு போறாங்க, அதனால நானும் போறேன். சர்ச்சுக்கு போனா எனக்கு நல்ல செருப்பு கிடைக்குமா? என்னோட ஆசை, மேக்சிமம் ஆசை அவ்வளவுதான். சர்ச்சுக்கு போனா ஒரு நல்ல செருப்பு போடணும், கிடைக்குமா? இயேசு சாமி தருவாரா? அது தந்தா போதும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லலாம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எனக்கு 4 வயசு இருக்கும்போது, 5 வயசு இருக்கும்போது, 6 வயசு இருக்கும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ல என்னன்னா, சர்ச்சுக்கு போனா ஒரு நல்ல துணி கொடுப்பாரா இயேசு சாமி, நல்ல செருப்பு கொடுப்பாரா இயேசு சாமி. வேற பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லைங்க அவர் மேல. என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன பார்த்த பார்வை, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? இவங்க வாழ்க்கையெல்லாம் மாறுமா, இவங்கெல்லாம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போறாங்க, இன்னும் 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போறாங்க, ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதமா இருந்தா நல்லது தானே. எங்களுக்கும் தெரியாது எங்களை ஆண்டவர் எப்படி நடத்துவார் தெரியாது, எங்களை எப்படி ஆசீர்வதிப்பார், என்ன தருவார் தெரியாது. என்னுடைய ஒரு சின்ன பிள்ளையா இருந்த என்னுடைய மேக்சிமம் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, எனக்கு நல்ல சாப்பாடு, நல்ல சட்டை, ஒரு செருப்பு, அவ்வளவுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனா அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. எனக்கு தெரியாதுங்க, 37 வருஷத்துக்கு முன்னாடி அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத தேவன், எனக்கு தெரியாது கர்த்தர் என்ன பயன்படுத்துவார்னு, எனக்கு தெரியாது கர்த்தர் என்ன ஊழியத்துல பயன்படுத்துவார்னு, எனக்கு தெரியாது கர்த்தர் என்ன உயர்த்துவார்னு. ஆனா அவருக்கு தெரியும், என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மிங்க. என்னுடைய எதிர்பார்ப்புக்கும் மேலாக என் வாழ்க்கையில நன்மை செய்த ஆண்டவர், இதுவரைக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர், நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக, என்னுடைய எதிர்பார்ப்புக்கும் மேலாக என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர். அற்பமான ஆரம்பத்தை அசட்ட பண்ணவே இல்லை, அசட்ட பண்ணவே இல்லைங்க. இங்க நிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், 37 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம சபைக்குள்ள வந்த அந்த சின்ன பையனை யாருக்கும் தெரியாது, இவன் ஊழியம் செய்வான், கர்த்தர் இவனை பயன்படுத்துவார். இல்ல, உலக தோற்றம் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஏன் அற்பமான ஆரம்பம்னு உலகம் நம்மளை பார்க்கலாம், ஆனா ஒரு நாள் ஆண்டவன் நம்மளை அப்படி பார்க்கிறதே இல்லைங்க. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வந்தப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? வந்தப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி கட்டப்பட்டிருக்கிறோம்? கற்பாரின் மேலே கட்டப்பட்ட வீடாய் கர்த்தர் நம்மை கட்டி இருக்கிறாரு. எத்தனை நல்ல ஆண்டவர்! நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. சொல்லுங்க, நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி,
ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. உடைய தயவுக்காக, உடைய முடிவில்லா இரக்கங்களுக்காக, உடைய அளவில்லாத கிருபைக்காக உமக்கு நன்றி. இதுவரைக்கும் நடத்த இனியும் எங்களை நடத்துவேன். உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. அப்படியே உட்கார கேட்கிறேன். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் ரொம்ப ஷார்ட்டாக நான் கன்வே பண்ணிட்டு திரும்பவும் நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு. உம்முடைய வார்த்தை நீர் வார்த்தையான தெய்வம். எங்களோட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். போதும், ஆண்டவர் இந்த பெத்தேல் ஏஜி சபை, திருமங்கலம் பெத்தேல் ஏஜி சபை பார்த்து என்கிட்ட சொன்ன வார்த்தைகள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 37 வருடங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். ஆமென். 37 வருஷங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பிரயாணத்தை நம்ம பார்த்தோம்னா, எகிப்தில் புறப்பட்ட நாளிலிருந்து கானானுக்குள்ள கால் வைக்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் அவர்களை நடத்தி வந்தார். கிட்டத்தட்ட 40 வருஷங்கள். அல்லேலூயா. ஆரம்பத்திலேருந்து டே 1லேருந்து 40வது வருஷம் வரைக்கும் அவர்களை விட்டு விலகலை, அவங்கள கைவிடலை. பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் நடத்தி வந்த ஆண்டவர், வானத்தின் மன்னாவை தந்து, இறைச்சியை தந்து, கற்பாறையை பிளந்து, தண்ணீரை தந்து கர்த்தர் அவர்கள் நடத்தி வந்தார். அல்லேலூயா. 37 வருஷங்கள் கர்த்தர் நம்மையும் அப்படிதான் நடத்தி வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப சீக்கிரமாக அந்த 37-40 வருஷம் அப்படின்றது ரொம்ப வேகமாக அப்படியே 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினார், 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினார்னு வேகமாக வாசிட்டு போயிடுவோம். இங்கே கொஞ்சம் கவனிப்போம் என்றால், ஒருத்தர்ல 2 பேர் இல்லை, எத்தனை லட்சம் ஜனங்கள், எத்தனை லட்சம் ஜனங்கள் ஆண்டவர் நடத்திட்டு வந்தார். எகிப்திலேருந்து எத்தனை லட்சம் பேர் புறப்பட்டாங்க? என்ன பாஸ்டர், நல்லா தானே பாடிட்டு இருந்தீங்க, இப்படி திடீர்னு கேள்வியெல்லாம் கேட்டால் எப்படி? 6 லட்சமா? புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். கணக்கு போட்டோம்னா, மினிமமாக கணக்கு போட்டாலே கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்கள். அது இல்லாமல் ஆடு மாடுகள். மினிமமாக கணக்கு போடுங்க. 6 லட்சம் புருஷர்கள்னா ஸ்திரீகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? பிள்ளைங்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு ஃபேமிலிக்கு 2 அப்படின்னு கணக்கு போட்டாலே எவ்வளோ ஆச்சுங்க? 24 ஆயிடுச்சு. நம்ம 20ன்னு ரவுண்டாக வச்சுப்போம். 20 லட்சம் ஜனங்கள் எகிப்திலேருந்து புறப்படுறாங்க. அற்பமான ஆரம்பம். எங்கடா போறீங்க, எங்கே போறீங்க, இல்லை எங்கே போறீங்க,
வனாந்தரத்தில் எங்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். ஏன் இங்கே ஆராதிச்சா போதாதா? அங்கே போய் தான் ஆராதிக்கணுமா? அப்படிலாம் நிறைய பேர் பேசுனாங்க. நீ பாப்போம், நீ எப்படி செங்கடலை தாண்டி போகிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்வோன் பின்னாடி வந்து நிற்கிறான். இப்படி நிறைய எதிர்ப்புகள், நிறைய டிஸ்கரேஜ், நம்மளை நிற்க முடியாமல் நம்ம கீழே தள்ளுகிற வார்த்தைகள் வாழ்க்கையில் நிறைய. ஆனால் ஆண்டவர் முதல் நாளிலிருந்து 20 லட்சம் ஜனங்கள் அப்படின்னு வச்சுட்டாலும் 20 lakh people, 20 லட்சம் ஜனங்களை முதல் நாள்லேருந்து அவங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற நாள் வரைக்கும் இவங்க வெளியே இருக்கிறவங்க என்னதான் பேசினாலும் சுற்றி இருக்கிற ஒரு ஊர் வழியாக போகும்போது அவங்க பார்த்து இவங்களை பார்த்து ஏளனமாக பேசுவாங்க. என்னடா எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க, ஆடு மாட்டோட நீங்கள் எப்படி போய் சேர்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கும் போதெல்லாம் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறதை ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு நிரூபித்து, நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லைடா, அவங்க பார்க்குறதுக்கு சாதாரணமான எபிரேய அடிமைகளாக இருக்கலாம், ஆனால் அவர்களோடு கூட இருக்கிற நான் சர்வ வல்ல தேவன் என்பதை 40 வருஷங்கள் அவர் சர்வ வல்லவர் என்பதை மற்றவர்களுக்கு ஆண்டவர் நிரூபித்தார். பின்னாடி வந்து நிற்கிற பார்வோன் ரொம்ப ஏளனமா நினைக்கிறான். இந்த செங்கடலை எப்படி தாண்டி போயிடுறேன்னு பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற ஆயிரக்கணக்கான குதிரை வீரர்கள், ஒரு ரவுண்ட்ல அவங்களெல்லாம் திரும்ப கூட்டிட்டு போயிடுவேன் நானு. பாத்தியா, என்னவே ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு வந்து நிற்கும் போது பார்வோனுடைய என்ன தெரியுங்களா? இவனெல்லாம் இத்தனை நாள் என்கிட்ட செங்கல் அறுத்து வந்தானே. அல்லேலூயா. அற்பமான ஆரம்பம். யாரா நீ? செங்கல் அறுத்து வந்தானே. ஏதோ ஒரு மோசே படிச்சுட்டானா அதுவும் எங்க அப்பா போட்ட பிச்சை. பார்வோன் மனநிலை அப்படிதான் இருந்திருக்கும் நான் இமேஜின் பண்றேன். ஒரு பார்வோன் மோசே படிச்சுட்டானா அவன் பெரிய ஆள் ஆயிட்டானா, அதுவே நான் போட்ட பிச்சை, எங்க அப்பா போட்ட பிச்சை தான்டா. அல்லேலூயா. மோசையை படிக்க வச்சது யாரு? பார்வோன் அரண்மனையில். மோசைக்கு சண்டை சொல்லி கொடுத்தது யாரு? பார்வோன் அரண்மனையில் வளர்ந்தது அங்க. அதனால எல்லாமே கற்றுக் கொடுத்தது யாருன்னா பார்வோன். அவன் பின்னாடி எல்லாம் போறீங்களே, உங்களுக்குலாம் என்னடா தெரியும்? ஒரு மோசே. அதனாலதான் மோசே கத்துக்கிட்ட ஒன்னையும் வனாந்தரத்தில் ஆண்டவர் மோசையை கொண்டு பயன்படுத்தவில்லை. அல்லேலூயா. மோசைக்கு தான் கத்தி சண்டை போட தெரியும் இல்லைங்களா? ஏன்னா அவர் தான் ராஜா, இளவரசராக வளர்ந்தாரு. எல்லா கலைகளையும் கற்றுருப்பாங்க சண்டை போடுறதுக்கு, எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாளும் மோசே கத்தியை தொடலை. கத்தியை தொட்டது யார் தெரியுமா? அது வரைக்கும் செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்த யோசுவா. அல்லேலூயா. கத்தி சண்டை போட தெரிஞ்சவனை கம்முன்னு இருக்க சொல்லி செங்கல் அறுத்தவனை கத்தி எடுத்துட்டு போய் சண்டை போடுறான்னு சொன்னாரு. அல்லேலூயா. ஒருவேளை மோசே போய் சண்டை போட்டு ஜெயிச்சிருந்தா எகிப்து தேசத்துல சொல்லியிருப்பாங்க, பரவாயில்ல நாங்க கத்து கொடுத்த கத்தி சண்டை இன்னைக்கு மோசே சண்டை போட்டு. அப்படிலாம் ஆண்டவர் யாருக்கும் கிரெடிட்டை கொடுக்க மாட்டார். அவர் ஃபுல் கிரெடிட்டும் ஆண்டவருக்கு மட்டும்தான். அல்லேலூயா. எல்லாத்தையும் கத்துக்கிட்ட மோசையினால அந்த கத்துக்கிட்டதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல வனாந்தரத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுவுமே தெரியாத யோசுவாவை கொண்டு கர்த்தர் அநேக யுத்தங்களை ஜெயித்தார். ஆமென். ஆமா. பார்வோன் பார்க்கிறான், நீங்களாம் யாரு? எபிரேய அடிமைகள். பார்த்துருவான் நீங்க எப்படி இந்த கடலை தாண்டி போறீங்க. இந்த வந்துட்டேன், பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னு வந்து நிற்கும் போதெல்லாம் ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாய் பார்வோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவே நின்று, நீ பார்க்கிற எகிப்திய அடிமைகள் அவங்க சாதாரண ஆள் இல்லடா, அவங்க அடிமைகள் தான், அவன் செங்கல் அறுக்கிறவன் தான், ஆனாலும் அவர்களை அழைத்த தேவன் நான் சர்வ வல்லவர் என்று மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நடுவில் நின்று செங்கடலை பிளந்து அதே செங்கடல பார்வோனையும் அவன் சேனைகளையும் அழித்த சர்வ வல்ல தேவன். நம்ம வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கும். ஆமென். யாரெல்லாம் நம்மளை பார்த்து உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பண்ணிடுவே பார்த்துடலாம் அப்படின்னு சொன்ன அதே கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. வனாந்தரத்தில் 40 வருஷம் ஆண்டவர் நடத்தி வந்தார். நம்ம ரொம்ப அழகா ஃபாஸ்டா சீக்கிரமா அப்படியா மண்ணாவை தந்தாரா, சரி காடையை கொடுத்தாரா, சரி தண்ணியை கொடுத்தாரா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக வாசிட்டு போயிடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 20 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை படி மண்ணாங்க? ஒரு ஆளுக்கு எவ்வளோ? ஒரு படி. இப்போ 20 லட்சம் ஜனங்களுக்கு 20 லட்சம் படி.
கிலோ கணக்கு போட்டோம்னா கிலோவில் வச்சுப்போமே, எத்தனை கிலோ? 20 லட்சம். ஒரு டன்னுனா எத்தனை? 1000 கிலோ ஒரு டன். 1000 கிலோ ஒரு டன்னு. அப்ப 20 லட்சம் கிலோனா எத்தனை டன்னுங்க? 2000. 2000 டன்னு ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும் அரிசி, ஐ மீன் மண்ணா? 2000 டன் கொடுக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற எந்த கவர்மெண்ட்னாலையும் அதை ப்ரொவைட் பண்ண முடியாது. 2000 டன் தினம் காலையில் 2000 டன் மண்ணா கொடுக்கணுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை யோசிச்சு பார்த்தாதான் நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய ஆண்டவர்னு தெரியும். அல்லேலூயா. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 40 வருஷம் கொடுக்கணும். எத்தனை லட்சம் டன் ஆண்டவர் தந்திருப்பார் மன்னாவை. காலையில் தினமும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். சேர்த்து வச்சு ஸ்டோர் பண்ணிலாம் கொடுக்கக்கூடாது. தினம் காலையில் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக 2000 டன். அல்லேலூயா, அல்லேலூயா. 20 லட்சம் கிலோ மண்ணா. சரி, தண்ணி கற்பாறையை தொட்டாரு, தண்ணி வந்துச்சு, ஜனங்கள் எல்லாரும் குடிச்சாங்க. நான் சண்டே ஸ்கூலில் நான் படிக்கும்போது, விபிஎஸ்ல படிக்கும்போது அந்த கலராக படம்லாம் போட்டு நமக்கு படம் காமிச்சு கதை சொல்லுவாங்க. அதில் ஒரு கல் இருக்கும், மோசை இங்கே நின்று குச்சியை வச்சு இப்படி தொடுவார், அதுலேருந்து தண்ணி வர்ற மாதிரி படம் போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் சூப்பர் அப்படின்ட்டு. நான் இப்போ யோசிக்கிறேன், இந்த தண்ணி எப்படா 20 லட்சம் பேர் குடிச்சிருப்பான்? 20 லட்சம் பேர். அது மாத்திரமல்ல, அவளுடைய ஆடு மாடுகள் குடிக்கணும். ஒட்டகம் இருந்திருக்கும் கண்டிப்பா. ஒரு ஒட்டகம் எத்தனை கேலன்? 4 கேலன்னா, சாரி 19 லிட்டர்ஸ். 4 கேலன் 20 லிட்டர் தண்ணி குடிக்கும் ஒரு ஒட்டகம். ஒரு ஆளு ஒரு நாளைக்கு சராசரியா 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்? 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்ப 20 லட்சம் பேருக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வேணுங்க? எந்த மெட்ரோ கவர்மெண்ட்னாலும் இந்த மாதிரி கொடுத்துட முடியுமா தண்ணி? நம்ம நினைச்சிட்டோம் கற்பாறை தொட்டனே அப்படியே பைப்ல இருந்து அப்படி தண்ணி இப்படி கொட்டிட்டு இருந்துச்சு. அப்படி சன்னமா டேமை உடைச்சா எப்படி தண்ணி வருமோ? இல்லைங்க, பைப்பில் ஒழுகுனா 20 லட்சம் பேர் எப்போ குடிச்சு முடிக்கிறது? எப்போ ஆடு மாடு குடிக்கிறது? எப்போ ஒட்டகம் குடிக்கிறது? எப்போ சமைக்கிறது? அல்லேலூயா. கற்பாறை பழந்து காட்டு வெள்ளமா தண்ணி வந்திருக்கும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 40 வருஷம் அந்த பைப்பு ரிப்பேர் ஆகவே இல்லை. அல்லேலூயா. நமக்கெல்லாம் 10 எங்க ஊர்ல எல்லாம் 10 நாளைக்கு ஒருக்கா தான் நல்ல தண்ணி வருது. அதுவும் 1 மணி நேரம் தான் கொடுக்குறான். சில நேரம் காலையில் 4 மணிக்கு விசில் அடிப்பான். நான் ஒரு நாள் வண்டி நிப்பாட்டி கேட்டேன், யோ 4 மணிக்கு நல்ல தண்ணி விடுறிய, யாரையா பிடிப்பா? சார் அப்போதான் சார் வருது, அதனால காலையில் 4 மணிக்கு. ஆமாம், அதுவும் 1 மணி நேரம் தான் நல்ல தண்ணி, அதுவும் 10 நாளைக்கு ஒருக்கா. அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர்களுக்கு வனாந்திரத்தில் தண்ணியை தந்து 40 வருஷம் நடத்தி வந்தார். நம்ம ஆண்டவருடைய அற்புதத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லை? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் நன்மை, ஒரு 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 ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தந்திருப்பார், ஒரு நன்மை நமக்கு தந்திருப்பார் அப்படின்னோடனே அன்னைக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கார் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் கார் வாங்கிட்டாரு, கார் எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் வந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் எங்களுக்கு காரை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த நன்மைக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய பிரயாசம், கர்த்தருடைய அன்பு, அவருடைய கிருபை யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு நாள் இல்லை, தினமும் நன்றி. நான் கார்னு சும்மா சொல்கிறேன், கார் மட்டும் இல்லை, அதை விட மேலான நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அம்மா இப்போ நாங்கள் எங்கேயாவது வெளியே போகிறோம், ட்ராவல், இப்போ மதுரை வரோம், எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா காரில் எங்கள் அம்மா நான் கூப்பிட்டு வருவேன். காரில் வந்து உட்காந்துருக்கும்போது கார் வாங்கின புதுசில் எங்கள் அம்மா நல்லாவே உட்கார மாட்டாங்க.
அப்படி இப்படி ரொம்ப பவ்யமாக மரியாதையாக உட்காந்து, ஆண்டவரே நன்றி 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 நன்றி. திடீர்னு அழுவாங்க, திடீர்னு சந்தோஷமாக இருப்பாங்க. நாங்கள் என்னாச்சு உனக்கு? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான்லாம் இது நான் நினச்சி கூட பார்த்தது இல்லைடா. அல்லேலூயா. சின்ன காரு, அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு பெரிய கார் வாங்கணும். எங்கள் அம்மா அந்த காரை பார்த்தோன்னே என்கிட்ட கேட்டாங்க, டே தம்பி, இந்த பணக்காரங்க யூஸ் பண்ணுற இந்த கார்லாம் நமக்கு எதுக்குடா? நான் சொன்னேன், ஆண்டவர் தந்தார், சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் என் காரில் வரும்போது எங்கள் அம்மா அழுதுகிட்டே வருவாங்க. நான் கேட்பேன், ஏமா அழுகிற? கார் வாங்கி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அழுகுறீங்களே ஏன்? டே இதெல்லாம் எனக்கு கனவுல கூட நான் நினச்சது இல்லைடா. கர்த்தர் எனக்கு கிருபையை பாராட்டி இருக்கிறார். கார் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை இந்த காலத்தில். ஆனால் நான் கனவுலும் நினைத்திராத நன்மைகளை கர்த்தர் எனக்கு தரும்போது எப்பப்பெல்லாம் அதை பார்க்குறேனோ அப்பப்பெல்லாம் என் உள்ள நன்றியால் நிரம்பி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோட்டலில் போய் எங்கேயாவது உட்காந்து சாப்பிடும்போது நான் தான் அதனால தான் சொல்ல வரேன், எனக்கு கார் வாங்குறது ரொம்ப சாதாரணமான விஷயம். எனக்கு ஹோட்டலில் போய் நான் சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு பெரிய விஷயம். ஆனால் அந்த நன்மை, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாடுகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரயாசங்களை பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்போது தான் உள்ள நன்றியால் நிரம்பும். அல்லேலூயா. 40 வருஷம் மன்னாவை தந்தாருன்னு வாசிக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் எப்படி தந்தார், எவ்வளவு தந்தார், அப்படின்னா தான் நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு தெரியும். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போதும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சாப்பிட்றத விட சுற்றி முற்றி பார்த்துட்டு சாப்பாட்டை பார்த்துட்டு அழுவாங்க. நான் கேட்டேன், எதுக்குமா அழுகிறீங்க? இல்லை ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லடா. ஆமாம் நல்லவர் தான், இதில் என்ன இருக்குது, சாப்பிட்டு போகலாம், சீக்கிரம் வாங்க. இல்லை இல்லை, இந்த ஹோட்டலில் வாசலில் கூட என்னெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க ஒரு காலத்தில். அவர் கிருபையினால தான்டா இன்றைக்கி நம்ம உள்ளே உட்காந்து சாப்பிட வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் பையம்மா இதுக்கெல்லாமா இவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க? அல்லேலூயா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் இதெல்லாம் என் கனவுல கூட நான் நினச்சதில்லை, ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சதே இல்லை, எனக்கு இதை தாங்க அதை தாங்க. ஆனால் நான் நினைக்கிறதுக்கு மேலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 20-40 வருஷங்கள், 20 லட்சம் ஜனங்கள், தண்ணி எங்கேருந்து வரும்? எவ்வளோ பெரிய டேம் கட்டுறது? ஒன்றுமே இல்லை, வனாந்திரம், ஒண்ணுமில்லாத நிலைமையிலையும் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் தந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார் இந்த 37 ஆண்டுகள். அல்லேலூயா. உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த அற்புதங்களை நீங்க நிச்சயம் நீங்க கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒண்ணுமே இல்லாம என்ன செய்யறதுன்னு நிற்கும் போதெல்லாம் வானத்தின் மன்னாவை தந்து அவன் கற்பாரையை பிளந்து கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 20 வருஷம் 40 வருஷம் தேயாத செருப்பு, இன்னைக்கு 4000 ரூபாய்க்கு ஷூ வாங்கினாலே 1 வருஷம் கூட வரமாட்டேங்குது. எப்படிங்க? 4000 ரூபாய்க்கு ஷூ வாங்கினாலே 1 வருஷம் வரமாட்டேங்குது, கிழிஞ்சிருது, தேஞ்சிருது, ஃபேட் ஆயிடுது. நல்ல பிராண்டட் ஷர்ட் வாங்கி போட்டாலே 1 வருஷம் 1.5 வருஷம் தான், அதுக்கப்புறம் பழசு மாதிரி ஆயிடுது, கசங்கிடுது, கிழிஞ்சிருது. அல்லேலூயா. ஒரு நாள் எனக்கு ஒருத்தங்க ஷர்ட் ஒன்று கிஃப்ட் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஷர்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷர்ட், ஒயிட் ஷர்ட். என் ஃப்ரெண்டு எனக்கு அதை கிஃப்ட் பண்ணார். நல்ல பெரிய பிராண்டு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஷர்ட். நான் அது விலையை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். நான் அவன்கிட்ட கேட்டேன், எதுக்கியா இவ்வளோ எக்ஸ்பென்சிவான? இல்லை நான் அங்கே போனேன், அதனால் உன் ஞாபகம் வந்துச்சு, உனக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். சரி, ஓகே ஃபைன். அதை போட்டு பயங்கர எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன எக்ஸ்பென்சிவ், என்ன மெட்டீரியல், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிலாம் சொல்லி ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஷர்ட்டை இப்படிலாம் உலகத்தில் சட்டைலாம் விற்கிறாங்க, நமக்குலாம் ஒரு சட்டை, இதை டெய்லியும் போடுறவன் எவ்வளோ பிளஸ்டாக இருப்பான். எப்பயாவது போடுற நமக்கு ஒரு சட்டை வச்சிருக்கிற நமக்கே இப்படி இருக்கே, இந்த மாதிரி 10 சட்டை வச்சிருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படிலாம் யோசிச்சு அந்த சட்டையை போடும் போதெல்லாம், ஆஹா நல்ல சட்டை, பயங்கர காஸ்ட்லி சட்டை, சூப்பர் சட்டை அப்படிலாம் போட்டிருப்பேன். ஒரு நாள் ஒரு சர்ச்சில் போய் சாப்பிட்டுட்டு கையை கழுவு போகும்போது இப்படி கையை மடித்தேன், பறக்குன்னு அப்படி நீங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் கிழிஞ்சிருச்சு. நான் கேட்டேன், யோ இது என்ன விலை தெரியுமா? கையை மடக்குனா கிளியறதா, அதுக்கு தான் இவ்வளோ விலையா? என்னங்க, கையை அப்படி மடக்குனா இங்கேருந்து இது வரைக்கும் கிழிஞ்சிருச்சு, இதுக்கு எதுக்கடா இவ்வளோ 1000 கொடுத்து சட்டை வாங்கினேன்? அல்லேலூயா. எத்தனை காசு 1000கள் கொடுத்து நீங்கள் துணி போட்டாலும் ஒரு நாள் கிழிஞ்சிரும். காஸ்ட்லி ஷர்ட்னால கிழியாமல் இருக்குமா?
பழசாகாமல் இருக்குமா? ஆனால் 40 வருஷம் வனாந்திரத்தில் வஸ்திரங்கள் பழமையாக போகலை. அல்லேலூயா. செருப்பு தேயவே இல்லை. இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுங்களா? கர்த்தர் அவ்வளோ நம்மளை கேர் பண்ணுறார், நம்மளை விசாரிக்கிறார், நம்ம மேலே அன்பு காட்டுகிறார். நம்ம ஒவ்வொரு சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் நம்ம மேலே அவ்வளவு கேர் பண்ணி நம்மளை நடத்தி வர்றார். இதுதான் அதோட அர்த்தம். ஆமென். ஒரு சின்ன குறையும் இல்லை வனாந்திரத்தில். எகிப்தில் இருந்தப்போ இருந்ததை காட்டில் வனாந்திரத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளா. அல்லேலூயா. காலையில் போய் செங்கல் அறுத்து அடி வாங்கி மிதி வாங்கி சாயங்காலம் வந்து ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ தூங்கினோம், மறுபடியும் அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு வேலைக்கு போகணும். அல்லேலூயா. 4 மிதி வாங்கினாதான் சாயங்காலம் வீட்டில் அடுப்பெரியும். ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை. செங்கல் அறுக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்னாடி, இந்த சபைக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதே பாடு, அதே வியாதி, அதே வேதனை, அதே சாபம் இருக்குதா? சாபத்தை முறித்தார். அல்லேலூயா. என் பாவத்தை மன்னித்தார், என் வியாதியை எனக்கு சுகமாக்கினார், என் ஜீவனை அழிவிற்கு விலக்கி மீட்டார். நன்மையினாலும் கிருபையினாலும் என்னை முடிசூட்டி நடத்தி வர்றார். அதுதான் உண்மை. ஆமீன். வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஏதோ பேசுறாங்க, எப்பயும் போல நம்ம கேட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஆண்டவர் செய்த நன்மையை, அவருடைய உண்மையை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. 37 வருஷம் ஆண்டவர் இப்படி தான் நடத்தி வந்தார். சின்னதாக தெரிகிற காரியங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கிருபை இருக்குது தெரியுங்களா? நம்மளாம் அதுக்கு தகுதியா? சொல்லுங்க. நம்மளை விட நல்லவங்க யாரும் இல்லையா இந்த திருமங்கலம்ல, இந்த ரோட்டில்? கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த பொசிஷன், இன்னைக்கு இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் எப்படி? கர்த்தர் நம்மை அழைத்ததுனால, கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. அல்லேலூயா. சரி, இப்போ மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்தை திரும்ப வாசிங்க. எதுக்கு என்னை அழைச்சாரு? எதுக்கு வனாந்திரத்தில் நடத்தி வந்தாரு? எதுக்கு மன்னாவை தந்தாரு? எதுக்கு காடையை தந்தாரு? எதுக்கு என்னை பலப்படுத்தினார்? அடிமையா வந்த என்னைய எகிப்திலேருந்து வெளியே வரும்போது எனக்கு பேர் அடிமை. ஆனால் கானான் தேசத்தை நான் சுதந்திரிக்கும் போது என் பேர் அடிமை இல்லை, யுத்த வீரர்கள். அல்லேலூயா. 40 வருஷம் வனாந்திரம் அவங்களை எப்படி மாத்திருச்சு? அடிமைகளாய் இருந்தவர்களை யுத்த புருஷர்களாய் மாற்றி விட்டது. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். இந்த வரப்போகிற வருஷத்துல 38வது வருஷத்துல ஆண்டவர் ஒரே ஒரு எதிர்பார்ப்போட உங்க முன்னாடி நிற்கிறார், உங்க நடுவில் நிற்கிறார், உங்க பக்கத்தில் நிற்கிறார். ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். என்னன்னா, நீங்கள் இந்த திருமங்கலத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பிப்ரவரி 21. ஆமென். 37 வருஷம் முடிஞ்சு ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்றோம், அவர் நடத்தி வந்த பாதைகள். சரி, 38வது வருஷத்துல 37 வருஷம் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நாம என்ன செய்ய போறோம்? ஆண்டவர் இந்த 38வது வருஷத்துல நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? ஒன்னே ஒண்ணுதான், நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்க, காட் பிளஸ் யூ. இத்தனை வருஷம் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்தார். இந்த 38வது வருஷத்துலேயும் அவர் நம்மை நடத்துவார். எப்படி நடத்துவார்னா, நம்மளை சொல்லுங்க, நம்மளை இந்த திருமங்கலம் பகுதியில் வெளிச்சமா வைக்க போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ஏன் ஆண்டவர் உங்களை வெளிச்சமா, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. 5வது வசனத்தையும் வாசிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஏன் கர்த்தர் நம்மை வெளிச்சம் என்று சொல்லுகிறார்? நீங்க தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம்னு சொல்றாருனா, ஏன்னா அவர் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளி என்னை பிரகாசிக்க பண்ணுகிறது. என்னிடத்திலிருந்து புறப்படுகிற அவருடைய வெளிச்சம் இந்த உலகத்திற்கு அவரை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன பிரகாசிக்க பண்றது யாரு?
என்னங்க இப்பதான் வாச்சோம், உலகத்துல வந்து எந்த மனுஷனையும். அப்ப என்ன பிரகாசிப்பிக்கிற ஒளி யாரு? கொஞ்சம் சொல்லுங்களேன், ரொம்ப பரிதாபமா இருக்கு. நல்லா சொல்லுங்க, என்ன பிரகாசிப்பிக்கிற ஒளி யாரு? இயேசு. அல்லேலூயா. அத சொல்றதுக்கு என்ன தயக்கம்? அந்த நாமத்தை சொல்றதுக்கு என்ன பயம்? இயேசுன்ற நாமத்தை சொன்னாதான் பிசாசு பயந்து ஓடுவான். அதை சொல்றதுக்கே நம்ம பயப்பட்டோம்னா, அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன பிரகாசிக்க பண்ணுகிறது யாரு? சத்தமா சொல்லுங்க அந்த நாமத்தை. அவர் நாமத்துல வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஆமா, தைரியமா சொல்லுங்க. அவர் என்னை பிரகாசிக்க பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆண்டவரே, அவர் என்னை வெளிச்சமா மாத்தி இருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, என் மேல பிரகாசிக்கிற அவருடைய வெளிச்சம் இந்த உலகத்திற்கு காண்பிக்கப்படும் போது, இந்த லைட், என் மேல இருக்கிற லைட் இந்த உலகத்துல பிரகாசிக்கும் போது, உலகத்திலிருந்து என்ன பார்க்கிறவங்க யாரை பார்ப்பாங்க? ஏன்னா என்ன பிரகாசிக்க பண்றது யாரு? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூரியன் இருக்கு, சூரியனை சுற்றி 9 கோள்கள் இருக்கு. இந்த 9 கோள்களுக்கு நிறைய துணைக்கோள் இருக்குது அப்படின்னு. ஆனா எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வருது. சூரியனுடைய பிரகாசத்தினால நமக்கு வெளிச்சம் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது, ஹீட் எல்லாம் கிடைக்குது. மதுரையெல்லாம் ரொம்ப சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே அப்போ தான் யோசித்தேன், ஒருவேளை மதுரை மட்டும் ரொம்ப பக்கத்தில் போயிருச்சோ, பிப்ரவரி மாதமே இந்த எரியுது அப்படின்னு. சரி, ஓகே. அப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நிலா இருக்கு இல்லைங்களா, மூன், அதுக்கு வெளிச்சம்லாம் கிடையாது. ஆனால் ராத்திரி எப்படி இருக்கு? வெளிச்சமாக இருக்குது. நமக்கு சூரிய வெளிச்சத்தை விட நிலா வெளிச்சம் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலையின் மீது ஏறி வா, என்னங்க மல்லிகை பூ கொண்டு வா, நடு வீட்டில் வையா. மல்லிகை பூ கொண்டு வந்ததுக்கு நடு வீட்டில் வைக்கணும். சரி, இப்படிலாம் பாட்டு பாடுவோம். என்னைக்காவது நம்ம சூரியனை பார்த்து, சூரியனே சூரியனை ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலையின் மீது நம்மளாம் சொல்லுவோம், எப்பா மே மாதம் வந்தாலும் எப்பா போப்பா, கொஞ்சம் தூரமாக போப்பா இல்லையா? நம்ம ஜெபமே என்ன தெரியும்? ஆண்டவரே, இந்த சூரியன் இன்னும் ஒரு 50-500 கிலோமீட்டர் தள்ளி வைங்க, ரொம்ப எரியுது இல்லைங்களா? ஆனால் நிலாவோட வெளிச்சம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். சாயங்காலம் நிலா வெளிச்சத்தில் உட்காந்து, நான்லாம் மொட்டை மாடில் உட்காந்து தினம் சாப்பிடுவேன். நான் வீட்டில் இருந்தேன்னா எனக்கு ரொம்ப மேலே உட்காந்து சாப்பிட்றது பிடிக்கும். என் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு கீழே சமைச்சு மாடிக்கு எடுத்துகிட்டு போய் கீழே பாயை போட்டு, என் பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க, டாடி கீழே தான் அவ்வளோ பெரிய டேபிள் இருக்கு, எதுக்கு மேலே வந்து தரையில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம்? நான் சொல்லுவேன், டே இந்த நிலா வெளிச்சத்தை பார்த்து சாப்பிட்றதுல அவ்வளோ ஜாலியாக இருக்குண்டா. என்ன டாடி கீழே அவ்வளோ லைட் இருக்கு வீட்டில், நீ என்னடானா நிலா வெளிச்சன்ற, அவனுக்குலாம் தெரியாது. அப்போது நிலாவோட அந்த வெளிச்சம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த நிலவு உண்மையாகவே அதுக்கு வெளிச்சம் கிடையாது. அல்லேலூயா. அந்த நிலாவை பிரகாசிப்பிக்கிறது யாரு? சூரியனுடைய வெளிச்சத்தை தன்னிடத்துல வாங்கி அந்த வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்கும் போது, அடடா நிலம் எவ்வளோ அழகா இருக்குது. அதே போலதான் கர்த்தர் நம்மையும் இதுவரைக்கும் பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. என் மேல இருக்கிற வெளிச்சம் என்னுடைய வெளிச்சம் அல்ல, அவர் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி என்னை பிரகாசிக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. அப்ப நிலாவை பார்க்கும்போது நமக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது என்ன தெரியுங்களா? என்னதான் நிலா பிரகாசிச்சாலும் இந்த வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம். அல்லேலூயா. சூரிய வெளிச்சத்தை வாங்கி எனக்கு கொடுக்குதுப்பா, சூரியனுக்கு தான்ப்பா இந்த பவர் இருக்குது. அல்லேலூயா. அப்ப என்ன பார்க்கிறவங்க எப்ப என்னைய பார்த்தாலும் என்னை அல்ல, என்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற இயேசுவை காண வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க, மத்தேயு 5. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய், அப்போ என்ன பார்க்கிறவங்க இயேசுவை எப்படி பார்ப்பாங்க? என்ன பிரகாசிப்பிக்க பண்ணுகிற இயேசுவின் வெளிச்சத்தை இந்த ஜனங்கள், இந்த திருமங்கலம் பகுதியில் இருக்கிற இந்த ஜனங்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள் என்றால், இவ்விதமாய் என்னுடைய நற்கிரியைகள், அல்லேலூயா, என்னுடைய நற்கிரியைகள் மகிமைப்படுத்தும்படி
உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏன் கர்த்தர் நம்ம இந்த உலகத்திற்கு வெளிச்சமா வைக்கிறாரு? நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்றாருன்னா, இவ்விதமாய் என்னுடைய நற்கிரைகளை, மனுஷர்களை என்னுடைய நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு. எப்படி சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி நிலா வெளிச்சத்தை கொடுத்தாலும் நாம சொல்றோம் இது சூரியனுடைய வெளிச்சம்னு உடனே சொல்லிடுறோம். அதே போலதான் என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற நல்ல கிரியைகள், என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற நற்கிரியைகளை மனுஷர் கண்டு, எப்பா இவன் நல்லவனா இருக்கிறதுக்கு காரணம் இவன் இல்லை, இவனை நல்லவனா மாத்தின இயேசுன்னு சொல்லி இயேசுவை நல்லவர் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் புரியும்படியா சொல்றேன்னா, இயேசு நல்லவர்னு எப்படி உலகத்துக்கு தெரியும்? நான் நல்லவனா இருக்கும்போது. அல்லேலூயா. இன்னும் சொல்லணும்னா, இயேசு அன்புள்ளவர்னு எப்படி தெரியும் இந்த திருமங்கலத்தில் இருக்கிறவங்களுக்கு? நான் மற்றவங்களை நேசிக்கும் போது. அல்லேலூயா. இயேசு உண்மையுள்ளவர் எப்படி தெரியும்? நான் உண்மையுள்ளவனா இருக்கும்போது. அல்லேலூயா. இயேசு பரிசுத்தர்னு எப்படி தெரியும்? சொல்லுங்க ஆமென். நான் பரிசுத்தமாய் வாழும்போது, இவ்விதமாய் என்னுடைய உண்மையை கண்டு, இவ்விதமாய் என்னுடைய பரிசுத்தத்தை கண்டு, இவ்விதமாய் என்னுடைய அன்பை கண்டு, இவ்விதமாய் என்னுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு என் வெளிச்சம் இவர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும். ஏதோ வந்தோம் போனோம், சர்ச்சில் உட்காந்தோம், பாட்டு பாடணும், வசனத்தை கேட்டோம், நான் நல்லா இருக்கிறேன், அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அவருடைய வெளிச்சத்தை இன்னும் இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரகாசமாக்கி இருக்கிறார், உங்களையும் என்னையும் வெளிச்சமாக்கி இருக்கிறார். அவர் நான் இருளில் இருந்தப்போ எப்படி அந்த ஒளி என்னை பிரகாசிக்க பண்ணினதோ, அதே போல இன்னும் அநேக ஜனங்கள் இங்கே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் ரெஸ்பான்சிபிள் யாருன்னா நீங்களும் நானும் தான். நான் இல்லை, நீங்க தான். அல்லேலூயா. இந்த திருமங்கலத்தில் இந்த இடத்துக்கு என்ன பேர் பாஸ்டர்? அசோக் நகர்ல இயேசுவை அறியாம இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு இன்னும் நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சகேயுவோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? சகேயுக்கு இருந்த ஆசை என்ன தெரியுங்களா? இயேசு எப்படிப்பட்டவர் நான் பார்க்கணும்பா. அல்லேலூயா. அதனால இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்றத பார்க்கிறதுக்கு மரத்தில் ஏறி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த அசோக் நகர்ல, இந்த திருமங்கலத்தில் இன்னும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறியாத ஜனங்கள் இன்னும் ஆயிரங்கள் உண்டு. 37 வருஷம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தது, 38வது வருஷம் ஆண்டவர்களை நடத்திட்டாரு அப்படின்னு சொல்றதுக்காக அல்ல, அவர் இன்னும் நடத்துவார். நான் முதல்ல சொன்னது மாதிரி முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நாம மாறலாம், அவர் மாற மாட்டார். நம்ம உண்மை இல்லாம போகலாம், ஆனா அவர் உண்மையிலிருந்து ஒரு நாளும் மாறுவதில்லை. அல்லேலூயா. ஆனா இந்த வருஷம் நாம என்ன செய்ய போறோம்? இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் வெளிச்சத்தை காண்பிக்கிற, ஆண்டவர் சொன்ன வெளிச்சமாய், இயேசுவின் வெளிச்சத்தை பிரகாசிக்கிற பாத்திரங்களாய் நம்ம இருப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்னை நேசித்தார், நான் அவர் என்னை நேசித்தது போல நான் மற்றவங்களை நேசிக்கணும். அல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறாரா? சொல்லுங்க அண்ணன், சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாரா? ஆமாம். எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா, எந்த கூட்டத்திலையும் எப்போ கூட்டங்கள் வச்சாலும் இந்த பக்கம் கூட்டம் கம்மியாகவே இருக்கு, கூட்டமும் கம்மியா இருக்கு, சத்தமும் கம்மியா இருக்குது. சரி, இயேசு உங்களை நேசிக்கிறாரா? சொல்லுங்கண்ணே. ஆமென். நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? நீங்க இயேசுவை நேசிக்கிறத, இயேசு உங்களை நேசிக்கிறத உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியுமா? தெரியுமா? எப்படி? என்னங்க? உங்க வீட்டில் நடக்கிற அற்புதங்கள்னால அவங்க, நான் கேட்கறது, நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறாரா? அது எப்படி பக்கத்து வீட்டுக்கு தெரியும்?
அற்புதங்கள் நடக்கிறதுனாலே மட்டுமா? நம்ம நடந்துக்கிற முறை சரி. அப்புறம் இயேசுவை நான் நேசிக்கிறது, என் பக்கத்து வீட்டில் நான் ஒரு ஆஃபீஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், நான் கிறிஸ்தவன் எல்லாத்துக்குமே தெரியும். நான் கிறிஸ்தவன்னு சொல்லுங்க, எல்லாருக்குமே தெரியும். என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு, என் கூட படிக்கிறவங்களுக்கு, நான் பார்க்குறவங்களுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நான் இயேசுவை நேசிக்கிறேன்றது, இயேசு என்ன நேசிக்கிறாருன்றது என் ஃப்ரெண்டுக்கு எப்படி தெரியும்? என்ன நேசிக்கிறதுனால ஆண்டவர் என்ன செஞ்சார்? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய். அப்ப அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரு? அவரையே தந்து. அல்லேலூயா. அவருடைய அன்பை நான் மற்றவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்த முடியும்? இயேசு நல்லவர்ன்றத, இயேசு என்ன நேசிக்கிறாரு, ஓகே, ரொம்ப சந்தோஷம், நான் இயேசுவை நேசிக்கிறேன், சந்தோஷம். இயேசு உங்க பக்கத்து வீட்டுக்காரன் நேசிக்கிறாரா? நேசிக்கிறாரா? நேசிக்கிறாரா இல்லைங்களா? அவங்க கிறிஸ்தவங்க இல்லை, அவங்க இயேசுவை அறியாதவர்கள். அவங்கள நேசிக்கிறாரா ஆண்டவர்? நேசிக்கிறாரா? எப்படி அவருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியும். நான் இயேசு என்ன நேசித்தது போல நான் அவர்களை நேசிக்கும் போது, அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசு என்கிட்ட ஒண்ணுமே இல்லாதப்ப என்ன தேடி வந்தது போல அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் அவங்கள தேடி போய் விசாரிக்கும் போது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, ஒருவேளை இயேசு இப்படிப்பட்டவரோ. ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவர் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்டவரோன்னு இருக்கிறவங்களுடைய இயேசு எப்படி இருப்பார்ன்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்கக்கிட்ட நாம இயேசு இப்படித்தான் இருப்பார்னு சொல்லி வாழ்ந்து இயேசுவை காண்பிக்கும் போதுதான் அவர்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இயேசு அன்புள்ளவர்னு எப்படி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்? நான் இயேசுவை நேசிக்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியும்னா, நான் போய் அவங்கள நேசிக்கும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் குறைவில் இருக்கும்போது இயேசு என்னை தேடி வந்தார், என் குறைவை நிறைவாக்கினார். அதே போல என் ஃப்ரெண்டு குறைவில் இருக்கும்போது நான் அவனை தேடி போய் அவனை விசாரிச்சு, உனக்கு என்னப்பா குறை, வா நான் அவனுக்கு ஜெபம் பண்றேன், என்னுடைய குறைவை நிறைவாக்கின ஆண்டவர் உன்னையும் நிறைவாக்குவார்னு சொல்லும்போது, அவனை விசாரிக்கும் போது, அவனை நேசிக்கும் போது அவர்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், திருமங்கலத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இயேசுவை தெரியும் அப்படின்னா, நான் இயேசு எப்படி தெரியும் அப்படின்னா, நாங்கள் இங்கே சர்ச் இருக்கிறது எப்படி தெரியும்னா, நாங்கள் பைபிள் எடுத்துகிட்டு போகிறதுனால தெரியும் அவங்களுக்கு. இங்கே பாட்டு சத்தம் கேட்கறதுனால இங்கே ஒரு சர்ச் இருக்குன்னு தெரியும், போதாது. அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை இரட்சகராக, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். உங்கள் வெளிச்சம் அவர்கள் மேலே பிரகாசிக்கும்படிக்கு, உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அவர்கள் பிதாவை அறிந்து கொள்ளும்படி, பிதாவை மகிமைப்படுத்தும்படி. நீங்க நல்லவங்களா வாழும்போது, நீங்க அன்புள்ளவர்களா வாழும்போது அவங்க உங்க அன்பை பார்த்து சொல்லணும், இயேசு அன்புள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மற்றவங்களை விசாரிக்கும் போது உங்களை பார்த்து அவங்க சொல்லணும், இயேசு விசாரிக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்ம எப்படி நேசிச்சார்? ஒருவரும் கெட்டு போகக்கூடாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்போ நான் அவர் என்ன நேசிச்சது மாதிரி அவருடைய அன்பு எனக்குள்ள இருந்துச்சுன்னா, நானும் மற்றவங்களை எப்படி தெரியுமா நேசிப்பேன்? நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன், இவங்க நித்திய ஜீவனை பெறணும், இவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, இவங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு சொல்லி நிச்சயம் நான் அதற்கான முயற்சிகளை எடுப்பேன். அல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. யூ ஆர் த லைட் டு திஸ் வேர்ல்ட். ஆமென். அல்லேலூயா. இருளில் இன்னும் எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இயேசுவை அறியாத ஜனங்கள் ஆயிரம் உண்டு. உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற ஆட்கள், உங்கள் கம்பெனியில், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் ஸ்கூலில், காலேஜஸில், உங்கள் சொந்தத்தில், உங்கள் உறவினர்கள். இது வரைக்கும் சொல்லியிருக்கோமா இயேசு? அவங்களுக்கு இயேசுவை காண்பிச்சிருக்கோமா? சொல்லுங்க. நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்குறாங்களா? இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? உங்களை பார்த்து, டே உன்னை பார்க்கும்போது நான் இயேசுவே பார்க்குறேன்,
உன் பொறுமையை பார்க்கும்போது ஒருவேளை இயேசு இப்படி தான் பொறுமையாக இருப்பாரோ அப்படின்னு நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்களா? உன் உண்மையை பார்க்கும்போது நீ ஆராதிக்கிற ஆண்டவர் இப்படி தான் உண்மையுள்ள ஆண்டவர்னு உன்னை பார்த்து தான்ப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. இதற்கு பின்பு பரலோகத்தில் மிகுந்த அமைதல் உண்டானது மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே, சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில்? ஏன்? அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை வெளிப்படுத்தும்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 37 வருஷம் ஆண்டவர் நடத்தினார். நல்லதுதான். எதுக்கு நடத்தினாரு? அவரை வெளிப்படுத்தும்படிக்கு. அல்லேலூயா. என்ன பார்க்கிறவங்க என்ன பார்க்க கூடாது, என்னை நடத்தி வந்த ஆண்டவரை பார்க்கணும். என்ன பார்க்கிறவங்க என்னை அல்ல, எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற சபைதான் இந்த பட்டணத்தின் ஆசீர்வாதத்திற்கு காரணம். என்ன ஆமென்? என்ன ஆமென் சொல்லுங்க. இங்க சர்ச் இருக்கிறதுனால தான் இந்த திருமங்கலம் பட்டணம், இந்த அசோக் நகர் பகுதி ஆசீர்வாதமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஆமென் வராது. ஏன்? சர்ச்சே இல்லாத எத்தனையோ பகுதிகள் உண்டு. ஆலயம் நான் போன வாரம் நாங்கள் எங்கள் கோயம்புத்தூரில் இந்த காஸ்பல் இவாஞ்சலிசம்காக நாங்கள் வெளியே போயிருந்தோம். நானும் என்னுடைய பசங்களும். சிட்டியை விட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வெளியே தாங்க, சிட்டி லிமிட்லேருந்து 2 கிலோமீட்டர் வெளியே தான். 2 கிலோமீட்டர் போனால் சுற்று வட்டாரத்தில் 3-4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சர்ச்சே கிடையாது. நாங்கள் போய் சுவிசேஷன் சொல்கிறோம், நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் நாங்கள் சர்ச்சுக்கு வரணும், எங்கே வர்றது? சுற்றி முற்றி தேடினாலும் அந்த சரௌண்டிங்கில் சர்ச்சே கிடையாது. அவங்கள சர்ச்சுக்கு வரணும்னா 3-4 கிலோமீட்டர் தள்ளி என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அல்லேலூயா. அங்கே சர்ச்சு நடத்தவும் விட மாட்டேன்றாங்க, சபையே இல்லை. அப்படி ஆரம்பித்தவங்களும் ஓடி போயிட்டாங்க. இப்போ நாங்கள் போய் அங்கே சுவிசேஷன் சொல்கிற இயேசுவை அறிவிக்கிறோம். எல்லாரும் கேட்குறாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு வரணும், எங்கே வரணும்? சர்ச்சுக்கு எங்கே இருக்குது? உங்கள் சர்ச் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. சர்ச் இல்லை, அந்த சுற்று வட்டாரத்தில் சர்ச்சே இல்லை. அல்லேலூயா. ஆனால் நமக்கு இங்கே கர்த்தர் ஒரு நல்ல சபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அசோக் நகரில், இந்த அசோக் நகர் ஆசீர்வதிக்கப்படணுன்றதுக்காக தான் இந்த சர்ச்சை தந்திருக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த சர்ச் இங்கே இருக்கிறது இந்த பகுதிக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நாம் இங்கே ஆராதிக்கும் போது, இங்கே துதிக்கும் போது கர்த்தர் இறங்கி நம்முடைய நடுவில் இறங்கி வருகிறார், நம்முடைய நடுவில் உலாவுகிறார், நம்ம நடுவில் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இங்கே இருக்கிற தேவ பிரசன்னம் இந்த பகுதி முழுவதையும் ஆசீர்வதிக்கிறது. இங்கே இருக்கிற தேவ பிரசன்னம் இந்த பகுதி முழுவதையும் பாதுகாக்கிறது. இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் கர்த்தர் இங்கே எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அதெல்லாம் ஓகே. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. 37 வருஷம் நடத்திட்டு வந்தார்னு 38வது வருஷமும் வந்துட்டு ஆண்டவரே என்ன நடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு நிற்கக்கூடாது. 38வது வருஷம் வரும்போது, ஆண்டவரே உங்கள் வெளிச்சத்தை நாங்கள் அநேகருக்கு கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் பேரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இந்த 38வது வருஷத்தில் எங்களை அறுவடை செய்ய எங்கள் கைகளை திடப்படுத்திருக்கிறீங்களேன்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நாம் மட்டும் அடுத்த வருஷம் நன்றி சொல்ல போகிறதில்ல. அவருடைய வெளிச்சம் நம்ம மூலமாக இன்னும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு காண்பித்து, இயேசுவை காண்பித்து, அடுத்த வருஷம் வரும்போது, அடுத்த ஆனிவர்சரி 38வது ஆனிவர்சரிக்கு வரும்போது புதிய ஆத்மாக்களோடு சேர்ந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நாங்கள் செய்வோம் அப்படின்றீங்க? இயேசுவை காமிப்பீங்களா? இயேசுவை சொல்லுவீங்களா? சிலருக்கு கஷ்டம். என்ன பிரதர் நீங்கள் இந்த மாதிரி கஷ்டமான டாஸ்க்லாம் கொடுக்குறீங்க? வேற ஏதாவது சிம்பிளான டாஸ்க் ஏதாவது கொடுக்க. என்ன கொடுக்கலாம்? இயேசுவை கொடுக்குறதுலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு கேக் கொடுக்குறீங்களா? கிறிஸ்மஸ்க்கு கேக் கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் பக்கத்து வீட்டில் கிறிஸ்மஸ் கேக் கொடுத்தீங்க? என்ன சொல்லி கொடுத்தீங்க?
ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி கொடுத்தீங்களா? சாப்பிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த கிறிஸ்மஸ் கேக் கொடுப்போம். இப்படியே கேக் கொடுத்துட்டே இருக்க வேண்டிதான். சரி, தப்பு இல்லை. கேக்கோட சேர்ந்து இயேசுவையும் கொடுங்க. அல்லேலூயா. இனிமேல் நீங்கள் போய் கேக் கொடுக்காதீங்க, அவங்கள கூப்பிட்டு கேக் கொடுங்க. நான் சொல்லட்டுமா எப்படின்னு? இப்போது அடுத்த மாதம் நமக்கு ஈஸ்டர் வந்துடும் இல்லையா? ஈஸ்டருக்கு கேக் வெட்ட முடியாது இல்லையா? ஏன்னா நம்மளாம் ரொம்ப சோகத்தில் இருப்போம் இல்லைங்களா? 40 நாள் சோகமாக ஃபாஸ்டிங்கில் இருந்து நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இல்லை? இங்கே எத்தனை பேர் 40 நாள் யாராவது இருக்கீங்களா? 40 நாள் நாங்கள் கறி மாம்சம் மீன்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு. மதுரையில் வந்து என்னையா கேள்வி? ஏன் சாப்பிட மாட்டீங்க? 40 நாள் ஏன் சாப்பிட மாட்டீங்க? இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, அதனால் இந்த வருஷம் சாப்பிட மாட்டோம். நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, சரியா? அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. சரி, ஆனால் இது சோகமாக இருக்க வேண்டிய 40 நாள் அல்ல. நாம அப்படியே சிலுவையை தூக்கி சுமக்கிற மாதிரி இந்த 40 நாள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே தாடி இது வரைக்கும் இருக்கு. என்னங்க லெந்து டேஸில் இருக்குங்க, என்ன பிரயோஜனம்? நீங்கள் தாடி வளர்த்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் கறி மீன் சாப்பிடாதனால என்ன? மீனுக்கு தான் பிரயோஜனம். 40 நாள் உயிரோடு இருக்கும். நமக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அல்லேலூயா. அதனால் ரொம்ப துக்கமாக சிலர்லாம் ஏன் சோகமாக இருக்க? செத்து போயிட்டாருங்க. அந்த ஈஸ்டர் அன்னைக்கு, ஈஸ்டர் தானே? இல்லை ஈஸ்டர் இல்லை, வாட் இஸ் தட், குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சோகமே உருவான நிலைமையில் வந்து சபையில் உட்காந்துட்டு அழுகாத குறை தான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இதுவும் கேத்தலிக் சர்ச்சஸ்லாம் போனீங்கன்னா அழுவாங்க. நிஜமா, நான் ஒரு தடவை ஈஸ்டருக்கு நான் கொடைக்கானல் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு மதியானம் நான் சர்ச் முடிச்சுட்டு, மார்னிங் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் பாஸ்டர் வீட்டில், ஒரு பிலிவர் வீட்டில் சாப்பிட போயிருக்கேன். அந்த மலையில் இயேசுநாதர் வர்றாரு சிலுவை தூக்கிட்டு. குளிர் அடிக்குது, அவர் சட்டை போடல. இயேசுநாதர் சிலுவை தூக்கிட்டு வர்றாரு. பின்னாடி அந்த சர்ச்சு கூட்டம் அப்படியே முழங்கால் போட்டு வர்றாங்கங்க. அழுதுட்டு செல்லவங்களாம் அழுகுறாங்க அப்படின்னு. எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது, இன்னொரு பக்கம் சிரிப்பாக இருக்குது. அவரை கொண்டு வந்து, இயேசுநாதரை கொண்டு வந்து அங்கே சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல நட்ட வச்சு அவரை சிலுவையில் அடித்து, நான் மனசில் நினச்சேன், இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அவரை அடிப்பீங்க? கேட்டால் இயேசு செத்து போயிட்டாராம். இந்த மாதிரி ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? இயேசு செத்து போயிட்டாருன்னு சோகமாக இருக்கிற ஆட்கள். அவர் உயிர் தெழுந்த ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை அவர் ஜெயித்தார். மரணம் அவரை ஜெயிக்க முடியல. மரணத்தை ஜெயித்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அதனால இந்த மார்ச் மாதம் ஆரம்பிச்சிட்டாலே ஒரே சோகமயமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சந்தோஷமா இருங்க. ஆமென். ஆமாம், நான் சந்தோஷமா இருக்கணுன்றது அவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். ஆமென். அவர் சிலுவையை அன்னைக்கு மட்டும் ஞாபகம் வரக்கூடாது. நமக்கு சிலுவையில் அடிச்சுட்டாங்க, ஒவ்வொரு நாளும் சிலுவை என் வாழ்க்கையில் ஞாபகம் இருக்கணும். எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ஜீவனை தந்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார். ஒவ்வொரு நாளும் மறந்துடக்கூடாது. சரி, அதை விட்டுருங்க. சரி, ஈஸ்டர் வருது, இப்போ அடுத்த கிறிஸ்மஸ் வருது இல்லைங்களா? கிறிஸ்மஸ்க்கு மறுபடியும் ஒரு ப்ளம் கேக்கை வாங்கிட்டு போய் இந்தாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு கொடுக்காதீங்க, சரியா? போய் எப்பா இந்த வருஷம் நான் உனக்கு கேக் கொடுக்க மாட்டேன், சரியா? ஆனால் நீ வந்து கேக் சாப்பிட்டு போகணும். எங்கே? வீட்டுக்குள்ள, சர்ச்சுக்கு, சரியா? எங்கள் சர்ச்சில் கேக் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி 25ஆம் தேதி அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்து கேக்கோடு சேர்ந்து இயேசுவையும் கொஞ்சம் கொடுங்க. வேறு எப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. வருவாங்களா? மற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு பாருங்கள், வரமாட்டாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் கூப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வருவாங்க. சரி, இன்னொன்று, கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் துணி எடுப்போமா இல்லையா? எடுப்பீங்க. ஆமாம், அவ்வளோதான். எவ்வளோக்கு? 5000. ஏக்கா எவ்வளோக்கு எடுப்பீங்க? பட்டு சேலை
இப்படி கேட்டால் எப்படி? அண்ணன் பின்னாடி உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. சரி ஒரு 2000 ரூபாய்க்கு எடுப்போமா? 2000 ரூபாய்க்கு எடுப்போம். சரி ஓகே சூப்பர். 2000 ரூபாய்க்கு சேலை எடுப்பீங்களா? சரி. அப்புறம் அண்ணன் நம்மளாம் எவ்வளோ அண்ணன் சொல்லுங்க? 1000, 1500, நம்மளும் ஒரு 2000 போட்டுக்கலாமா? பிள்ளைங்களுக்கு தான் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. என் பிள்ளைக்கு கவுன் எடுக்க போனால் 2000 3000ன்றான். அல்லேலூயா. ஆமாம் டே, என் பையனுக்கு அந்த பனியன் டிஷர்ட் வாங்க போனால் என் சட்டையை விட இப்போ டிஷர்ட் விலை ஜாஸ்தியாக இருக்குது. அவனுக்கு இத்தினூண்டு டிஷர்ட். நான் கேட்டேன், ஐயோ என்ன என் சட்டையை விலை தான் இருக்குது, நீ என்ன டிஷர்ட் இவ்வளோ விலை சொல்கிற? சார் இதெல்லாம் அது சார், இதெல்லாம் இது சார். அந்த மாதிரி. சரி ஒரு 5000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும். நான் சொல்கிறேன், இந்த வரப்போகிற கிறிஸ்மஸில் இயேசுவை காமிக்கணும். என்ன பண்ணலாம்? நீங்கள் துணி எடுங்க, கண்டிப்பாக எடுங்க. நீங்கள் 2000 ரூபாய்க்கு சேலை எடுங்க, 2000 ரூபாய்க்கு சட்டை எடுங்க, இப்போ பிள்ளைங்களுக்கு நல்ல அழகழகான ட்ரெஸ் எடுங்க. ஆனால் உங்களுக்கு எடுக்காதீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? உங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க இல்லையா, இத்தனை வருஷமாக நீங்கள் கேக் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு எடுங்க. இந்த ஒரு வருஷம் கிறிஸ்மஸ் அப்படி செலிப்ரேட் பண்ணி பாருங்கள். அல்லேலூயா. பண்ணுவீங்களா? இந்த ஆள் சரியில்லையே, கிறிஸ்மஸ்க்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ட்ரெஸ் எடுக்க சொல்கிறான்னா இவன் சரியில்லையே, உபதேசம் கொஞ்சம் சரியில்லையே அப்படின்ற மாதிரி நீங்களாம் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆண்டவர் சொன்னதை சொல்லிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. அப்போது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ட்ரெஸ் எடுங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது சொல்லுங்கள், இயேசு எனக்காக ஜீவனையே தந்தாருப்பா. இது பெரிய மேட்டர் இல்லை. அவனுக்கு ஆச்சரியமாக அப்போ தான் தெரியும், ஓ கிறிஸ்தவங்க இப்படி தான் நேசிப்பாங்களோ. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்காமல் எனக்கு ஏன் ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னு அவங்களுக்கு கேள்வி வரும் இல்லையா? நீங்கள் ட்ரெஸ் எடுத்தீங்களா? நீங்கள் சொல்லுங்க, இல்லை நாங்கள் எடுக்கல, உங்களுக்கு தான் எடுத்திருக்கோன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள கேள்வி வரும், என்னங்க கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்காமல் எங்களுக்கு எடுத்துருக்கிறீங்க? அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லுங்க, இயேசுவும் அப்படித்தாங்க, அவருக்காக இல்லை எனக்காக சிலுவையில் பலியானார். அல்லேலூயா. ஆமென். அப்படி தான் இயேசுவை காண்பிக்க முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். ஆனால் இந்த வருஷத்தில் எப்படியாகிலும் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காண்பித்து விட வேண்டும். அல்லேலூயா. அந்த ஒரு முடிவோடு இங்கேருந்து கிளம்பி போங்க. ஆமென். ஏதோ வந்தோம் போனோம் இல்லை. இந்த வருஷம் 38வது வருஷத்தில் நாம் நிற்கும் போது வருகை தாமதிக்குமானால் அடுத்த 38வது வருஷம் நன்றி சொல்ல நம்ம எல்லாரும் கூடி நிற்கும் போது சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு இத்தனை ஆத்துமாக்களை என் கையில் தந்தீங்களே, எங்கள் சபைக்கு தந்தீங்களே, உமக்கு நன்றின்றதை சேர்த்து சொல்லணும். ஆமென். ஒவ்வொரு விசுவாசிகளும் எழும்பி ஊழியம் செய்யணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவருடைய வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு காண்பிக்கணும். இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நம்மை குறித்து இந்த பட்டணம் சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பெத்தேல் ஏஜி சபையில் இருக்கிற விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் இருளிலே இருக்கிற அநேக ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லி நம்மை குறித்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட சபையா நம்ம சபை மாறணும். ஆமென். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? சீமேஜ் ஆண்டவரே, எங்களை வெளிச்சமா வச்சிருக்கீங்கப்பா. எங்க வெளிச்சம், எங்க மேல பிரகாசிக்கிற உம்முடைய வெளிச்சம் இந்த பகுதியில் பிரகாசிக்கட்டும். ஊழியம் செய்கிற சபையா எங்கள் சபை எழும்பட்டும். அதான் பாஸ்டர் இருக்காரு, சீனியர் பாஸ்டர் இருக்காரு, பாஸ்டர் ஜெரோம் இருக்காரு, இன்னும் நிறைய ஊழியம். எல்லாரும் ஊழியம் செய்யணுங்க. 38 வருஷம் அனுபவத்தில் நாம நிற்கிறோம். 38 years of experience in ministry. இந்த வரப்போற வருஷத்துல அநேகரை ஆண்டவர் அண்டைக்கு கொண்டு வர நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? நாம எப்ப போவோம்னா அவரை முகமுகமா பார்த்தா போயிடுவோம். ஏசாயா சொல்றாரு, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஆண்டவரை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்னு சொல்லும் போது, ஆண்டவரே உங்களை பார்த்த நான் இனி சும்மா இருப்பேனா, நான் போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஏசாயா சொல்றாரு போல நம்முடைய சபை எழும்பட்டும். மறந்துடாதீங்க, யூ ஆர் தி லைட். நீங்க தான் இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் ஜஸ்ட் an ordinary people. நீங்க ஏதோ சாதாரண விசுவாசிகள் அல்ல. ஆண்டவர்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய காரியம் தெரியுங்களா? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் உங்களை நம்பி நீங்க தான்ப்பா இந்த இருளில் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சத்தை காண்பிக்கணும். உங்கள் நற்கிரியைகள் என்ன மகிமைப்படுத்தணும். அதனால உங்களை வெளிச்சமா வைக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை தந்து நம்மை பிரகாசிக்க வைத்திருக்கிறார்.
இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனி நம்ம நடத்துவார். தைரியமா எழும்பி ஊழியம் செய்யுங்க. உலகத்தை பார்த்து, தேவையை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து நீங்க பிரேக் போட்டு நின்றாதீங்க. 37 வருஷம் நம்மள நடத்தினாரே, உண்மை உள்ளவராய், போதுமானவராய். இந்த 38வது வருஷத்துல நம்மை நடத்திட அவர் உண்மை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நான் கர்த்தருக்காக எழும்பும் போது என் தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஐயா, என்னை நடத்துகிற ஆண்டவர் அவர். என்னை நடத்தி வந்த ஆண்டவர் இன்னும் என்னை நடத்துவார். தேவ பிள்ளைகளே, எழும்பி ஊழியம் செய்ய உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அமைதியா இருக்கிறதுக்காக அல்ல. என் மேல என்னை அழைத்த அழைப்பு அவருக்காக எழும்பி, அவருக்காக எழும்பி எழும்பி எழும்பு. சியோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அவருடைய வெளிச்சத்தை மற்றவர்கள் மேல பிரகாசிக்கிற, அவருடைய வெளிச்சத்தை கடத்துகிற, அவருடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற பாத்திரமா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு சாதாரண அழைப்பல்ல. தேவனுடைய வெளிச்சத்தை அநேகருக்கு கொடுக்கக்கூடிய பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஐயா, அம்மா, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ பரிசுத்த பரிசுத்தரே, ஓ பரிசுத்த பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் அந்த பரிசுத்தரை பறைசாற்றிட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தரின் வெளிச்சம் இந்த பகுதியில எரிந்து பிரகாசிக்க கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை நம்புறாரு. அவருடைய வெளிச்சத்தை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய அன்பை, அவருடைய வல்லமையை, அவர் சர்வ வல்லவர் என்பதை இந்த திருமங்கலம் கண்டுகொள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த 38வது வருஷத்துல இந்த பட்டணத்திற்கு வெளிச்சமாய் அவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய், அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய், அவருடைய அன்பை அறிவிக்கிற பாத்திரங்களாய் எழுப்பி பிரகாசிக்க ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆவியானவர் நம்மை இடை கட்டுவாராக. ஓ பரிசுத்த பரிசுத்தரே, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஆமென். அவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பேன்னு சொல்றவங்க, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவேன்னு சொல்றவங்க, இயேசுவை இந்த உலகத்துக்கு காமிப்பேன்னு சொல்றவங்க, அவருடைய வல்லமை நான் அவங்களுக்கு உலகத்துக்கு காமிப்பேன்னு சொல்றவங்க, இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு மெய்யான ஒளியாகிய இயேசுவை நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த 38வது வருஷத்துல என்ன பயன்படுத்துங்கப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய்,
யோவான் ஸ்நானகன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கை இந்த வரப்போற வருஷத்துல உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் ஆண்டவரே, அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய, அநேகருடைய வெளிச்சத்துல நடத்தக்கூடிய, இருளில தத்தளிக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் வெளிச்சத்தை காண்பிக்கிற, வழி இல்லாம அலைந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மெய்யான வழியை காண்பிக்கிற பாத்திரமாய் கர்த்தர் எங்களை பயன்படுத்துங்க என்று சொல்லி கேட்கலாமா? எங்களை பயன்படுத்துங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்கப்பா. ராஜாதி ராஜாவே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னத தேவனே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரிடத்துல சொல்ல போகிறோம், மகிமையின் தேவாவியானவரே, என்னை இந்த இரவு வேளையிலப்பா, இந்த 37 வருடங்களை நாங்கள் கொண்டாடுகிற இந்த இரவு வேளையிலும் என்னை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை எதற்காக இந்த பட்டணத்திற்கு கொண்டு வந்தீர் என்பது எனக்கு தெரியாது. எதற்காக என்னை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறீர் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் ஆண்டவரே, என்னை கொண்டு ஏதோ செய்ய நீர் திட்டமிட்டு இருக்கிறீர். என்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய நீர் திட்டமிட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அதை நான் செய்து முடிக்க எனக்கு கிருபை தாரும். அதை நான் செய்து முடிக்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்போமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து அவரிடத்துல சொல்லுங்கப்பா, என்னை கொண்டு நீர் ஏதாகிலும் இந்த பட்டணத்துல செய்யணும். என்னை கொண்டு எதாகிலும் இந்த பட்டணத்துல நீங்க செய்யணும்பா. என்னை கொண்டு இந்த பட்டணத்துல நீங்கள் எதையாகிலும் செய்து முடிக்கணும் ஆண்டவரே. நான் நினைத்ததை காட்டிலும், என்னுடைய சபை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறதை காட்டிலும், என் குடும்பம் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் மேலான காரியத்தை என்னை கொண்டு கர்த்தர் இந்த பட்டணத்தில் நீ செய்தருளுவீராக. இந்த பட்டணத்தில் நீ செய்தருளுவீராக. நான் இருக்கிற தெருவில் ஒரு அசைவை கொண்டு வர கர்த்தர் என்னை பயன்படுத்துங்கப்பா. கர்த்தர் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும். அர்ப்பணித்து சொல்லுவீங்களா? எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன். இன்னும் ஒரு முறை சொல்ல போகிறோம். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இரு. இந்த அசோக் நகர் பகுதியிலே எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே
திருமங்கலம் பட்டணத்திலே எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே நான் வசிக்கிற கிராமத்திலே எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வருஷத்தில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க, நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஏனோதானோ என்று வாழாதபடி பரலோகத்துக்கு வரும் பொழுது ஆத்துமாக்களோடு வந்து சேர்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வெறும் கையாயும் உடைய சமூகத்திலே வராதபடி நாங்கள் ஆத்துமாக்களோடு நாங்கள் வந்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய். எங்களுடைய கிரீடங்களெல்லாம் ஜொலிக்கும்படியாய் முத்துக்களால் நிறைந்திருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய கிருபை அவர்கள் மேல் தங்கி இருக்கட்டும். நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலே நன்றி செலுத்தவும், இந்த இடத்துல ஒரு உயிர் மீட்சி அடையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய மகனை எங்களுடைய மத்தியிலே கொண்டு வந்து கர்த்தர் அவரை பயன்படுத்தின அவர் மூலமாய் கேட்ட வார்த்தைகள் எங்களுக்குள்ள விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் உறுதிப்படுத்தியிருக்கிறதுக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவரை கர்த்தர் இன்னும் பயன்படுத்துவீராக. அவருடைய குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாக்கொண்டு ஜெபிக்கிறோம். அவரை பிரயாணங்களிலே கூட இருந்து சுகத்தோடு பலத்தோடு போய் சேர கர்த்தர் உதவி செய். அவருடைய எல்லைகளை பெரிதாக்குவீராக. ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க அதற்கென்று எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரை அதை விட்டு விடாதபடி இதயத்துக்குள்ளே இருந்து கிரியை செய்ய உதவி செய்யும். ஆண்டவரை உணவையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரும் நாங்கள் புசித்து குடித்து மனதார உம்மை ஆசீர்வதிக்க உம்மை நன்றி செலுத்த ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். ஞாயிறு ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமையுடைய பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய சிநேகம் ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் நம் அனைவரோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் என்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு உணவு கீழே ஆயத்தமாக இருக்கிறது. அதனால் எல்லோரும் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும், சாப்பிடாம யாரும் போயிடாதுங்க. அதனால் நீங்கள் கீழே போய் நல்லா சாப்பிட்டு மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆயத்தமாய் ஒரு குடும்பத்தை அழைத்து கொண்டு வாருங்கள்.